ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற நெய் மைசூர் பாகு செய்ய போகிறோம். வாயில் வச்சவொடனே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில், அதுவும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸோடு நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு கப் கடலை மாவு எடுத்து இன்றைக்கி மைசூர் பாகு பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதை இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மைசூர் பாகு பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்குகிற அதே சாஃப்ட்னஸோடு நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடையில் கிடைச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நெய்யாகவே எல்லாமே சேர்த்துக்கணும் அப்படின்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக நெய்யாக யூஸ் பண்ணாமல் ஒரு கப் எண்ணெயும் 1/2 கப் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே 1/2 கப் ஃபுல்லாக நீங்கள் நெய்யாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் 1/2 கப்பை நான் எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயில் சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஒரு 1.25 கப் போல் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். நல்லா சர்க்கரை வந்து கரையணும். அதனால் நல்லா கரைச்சி மட்டும் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான மணிக்கோலம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு எண்ணெய் மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். நம்ம கிளற நல்லாவே உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் திக்கானுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைசூர் பாகு வந்து ரொம்ப உதிரி ஆயிரும், நல்லா வராது. அதனால் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு கீழே வச்சு நீங்கள் வந்து கிளற போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த 1/2 கப் நெய் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 1/2 கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து நல்லா கிளற தான் உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது நம்ம வந்து நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளற நல்லா கெட்டி சேரும் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கெட்டியாயிரும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போடுறதுக்காக ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து அந்த பேனில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து போட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மேலே வந்து சமப்படுத்திடலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் கூட யூஸ் பண்ணி நல்லா சமப்படுத்திடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், எப்படி சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சோன்னே உங்களுக்கு கரைஞ்சிருங்க. அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.